மருந்து வைக்கிற மாயம் வைக்கிற மந்திரம் செய்யறா சித்தப்பங்காரனே மருந்து வைக்கிற மாயம் வைக்கிற மருந்து வைக்கிறடா தாயி கருப்பனை கோடாங்கின்னு நினைக்க கூடாது. நீ கூப்பிட்ட உறவு நான் வரமாட்டேனாயா இந்த பாவத்து கருப்பை இரவு தொலைக்கட்டா பூமிக்கு சிற கிடந்து இன்னைக்கு இந்த கலியுகத்துல இருந்துச்சு இந்த அடியா மேல இறங்கி இன்னைக்கு இந்த 27 ஆண்டு காலம் எல்லாத்தையும் வாழ வச்சுட்டு இருக்கிறேன். ஏடாதானா நின்று அப்படின்னா வந்ததுக்கு மேல தீர்ப்பு மாறி போயிருமாயா. எங்கிட்ட வந்து நிக்கிறது கத்தி மேல நான் நிக்கிறேன் அப்படின்னா பூச்சி போன மேல நின்றுதான் எங்கிட்ட வாக்கு கேட்கணும். புரியுதா? ஏடாதானா வந்து அந்த காரியம் நடக்காது கூட வரமாட்டேனாயா. உடைக்கிட்டா போன்ற காரியத்தை தாயி இல்லத்துக்குள்ளாரு நிம்மதி இல்லை. உடம்பு அத்தனையுமே இன்னைக்கு ரணமா இருக்குதா ஐயா. புரிஞ்சுதா தாயி? அங்கங்க கட்டுக்கட்டா வலி. புரிஞ்சுதா தாயி? அது போக இல்லத்திலையும் தெளிவில்லை உள்ளத்திலையும் தெளிவில்லை. இது எல்லாம் மீட்டு பட்டி பேர் வாய்ப்புன்னு வந்து கேட்டுட்டீங்க. வருமான ரீதியாகவும் சிக்கல். 4ஆம் மரம் தாக்கியிருந்த பட்டி இன்னைக்கு தலையை வெட்டுறாக்கப்பா. 3 ஆண்டு காலமா படாத பாடுபட்டு வந்துட்டு இருக்குது. இது 1 வருஷ காலத்துல வாழ்வா சாப்பாடு நிக்குது. தாயி நெஞ்சில மாறுல கொஞ்சம் சிக்கலா நிக்குது. புரிஞ்சுதா? இல்லையே மருத்துவத்தையும் பாரு, நானும் கூட நிற்கிறேன். ஒண்ணு பயப்பட வேண்டாம். சில சூது போடுறாங்க, அந்த சூதை எடுத்து வீசி இல்லாம புரியுதா? எடுத்து வீசி விடுற பட்டியை 6ஆம் தலை வச்சு சிலதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது. உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். வீட்டு தர வேண்டியது எம்பொறுப்பு. இன்னைக்கு கட்ட உடைக்கிறனாயா கூட வந்து நிக்கிறேன். அந்த பக்கத்துல ஒரு மாயாய் கும்பிட்டு விட்டுட்டியாமா வந்து நிக்கிறா. போய் முதல் வேலையா இன்னைக்கே பொழுதோட போய் அவளை கையேந்தி ஒரு தீபம் போட்டு கும்பிட்டு வந்துரு. எவ்வளவு பாசப்பாடு மேல பத்திரம் வச்சுக்க. அப்பனோட வந்தோம் ஆட்டம் கட்டுறேன். இதுக்கு ஏதாவது ஒரு விட முடியும் அப்படின்னு கேட்டு நிக்கிறியா? தாயி அவன் விட ஆட்டம் போட்டுத்தான் போடுவான். என்னையுமே உள்ள வந்துட முடியுமா? அதெல்லாம் வர முடியாது தாயி. பயப்பட வேண்டாம். அப்பனுக்கு தண்டனை கொடுத்துருக்குற. புரிஞ்சுதா? ஆராய்ச்சி பாரு. அது போக உனக்கு சில அரண்மனை அமைக்க வேண்டிய நேரம் வந்துடுதாயா. தசை காமிக்கிறதாயி. முடிச்சுக்கலாமா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். அதே மாதிரி கூட பிறந்த ரங்கத்துக்கு கிட்ட வந்து நிக்கிறேன். அம்மாவாசிலிருந்து கற்பனை எதிர்பார்த்து இல்லை. போதுமா? வந்தது கூட கொடுத்துட்டுனா ஏதார மாதிரி கிடக்கிறது புரியலையா? அதுக்கு விடக்குழுந்து வந்து கேட்டு நிக்கிறியா? புரிஞ்சுட்டியா? நீயே கட்ட வரதுக்கு முன்னாடி ஒரு போர்ப்பலுக்காரி கிட்ட காலியாகிட்ட போய் கும்பிட்ட அவளும் ஒண்ணும் செய்யல இல்லையா? அவதான் இங்க அனுப்பிச்சிருக்கான். பயப்படாத. கற்ப நானுக்கும் தாய் தாப்புமா கூட வரணும். சிலதெல்லாம் இங்க விண்ணிக்க முடியாது. உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். அதுக்கு எப்படி விட கொடுத்து அது எப்படி மாத்தி எப்படி கைப்பற்றணுங்கிறது எனக்கு தெரியும். மீண்டும் சாதிச்சு வட்டியை சந்தோஷத்தை கொடுத்துட்டு தங்கத்துக்கும் விட கொடுத்துடலாம். போதுமா தாயி? மாற்றுவதை நான் பார்த்துக்கிறேன். அது போக தொழில் ரீதியா கொஞ்சம் குழப்பத்தில் நிக்கிறியா? விட சொல்ல மாட்டேன். நான் நினைக்கிறப்போ தீர்ப்புக்கே வந்துடுறேன். வத்தனம் வச்சுக்க. ஆடோர் பக்கம் கண்ணோர் பக்கமா தெசு மாதிரி போச்சுடா. தெசு மாதிரி போச்சுடா. தெசு மாதிரி போடுறது இன்னைக்கு எசையத்து போயிருமா அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியப்பா. ஒற்றி போகிறேன். இதுவரைக்கும் நீ முயற்சி பண்ணிட்டு நான் பண்றது பண்ணுது. புரியுதா? தண்டனை கொடுக்கணும், தடுமாற வைக்கணும், மீட்டு கொடுத்தாலும் தகுதி. பயப்படாத. சில சோதனை நடக்குது. அந்த சோதனைகள் எல்லாம் விட கொடுக்க வேண்டியது எம்பொறுப்பு. இந்த அம்மாவாசிலிருந்து பார்த்துக்க ஆட்டத்தை. அந்த ஒரு பொன்னாவாசிக்கு எடுத்த இத்தனை வேலை நடக்குது. அந்த பொன்னாவை முதல் தூக்கிடலாம். அது என்ன பண்ணணும் ஏது பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும். உனக்கு இடக்கூட இல்லாம தள்ளிவிட்டு உன்ற வட்டியும் பால வச்சு தொடர்ந்து நிறுத்தினாயா? இது சத்திய வாக்கு. இன்னைக்கு ராத்திரி சொப்பனத்துல வருவேன். அந்த குறிப்பை மனசுல வச்சு அது பிரகாரம் நட. மற்றதை நான் பார்த்துக்கிறேன். போதுமா? சமாளிக்க முடியாத வந்து நிக்குது என்ற தங்க ஒரு காரியமும் நடக்க மாட்டேங்குது. காரியம் நடக்கணும். அதுக்கு ஒரு உத்தரவு போடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குது. ஒண்ணு. அது போக வருமான ரீதியா இன்னைக்கு சிக்கலா நிக்குதப்பா. தலைக்கு மேல சுமையும் சேர்ந்து போச்சு. இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்லை தாயி. இல்லையா தாயி? இதுக்கு ஒரு நல்ல விட கொடுத்து இது எப்படி சாதிக்கிறது தெரியாது. நீ குழப்பிக்கிட்டே கிடக்குற. வீட்டு போடலாங்க. நான் இருக்கேன். நான் ஒரு திசை காமிக்கிறேன். அந்த திசையில வா. கூட நான் வர்றேன். கொத்தா கொண்டு வந்தலாம். போ. சேதாரமாய் போச்சப்பா. இல்லையா? இந்த சேதாரமானது இன்னைக்கு மறுபடியும் சேதாரம் பற்றி பாக்குது. இதுக்கு ஒரு நல்ல படம் கொடுத்து திருத்தி கொண்டு வந்து ஒப்படைக்கிறதா விட்டுலாம்.
ஒப்படைச்சிடலாம். அது போக ஆதாய விஷயத்துல கொஞ்சம் சிலதுல சிக்கிட்டு நிக்கிறீங்க இல்லையா? அதனால இன்னைக்கு தலைக்கு மேல சொவியும் சேர்ந்து இதுக்கு ஒரு விட விடப்பான்னு வந்து கேட்டுட்டு நிக்குது. விட கொடுத்துடலாம், தகுதிமா நெல்லு உன்ற பட்டி இன்னைக்கு ஓராண்டு காலமா முடக்குறாங்கப்பா. புரிஞ்சா? கூடவே இருந்து கருவறுத்து வேடிக்கை பாக்குறாங்க. அவங்க நல்ல பத்தி அடையாளம் காமிக்கிற கொஞ்சம் உஷாரா நினைக்கும். போதுமா? 11வது நாள் உன்ற இல்லம் வந்து நிப்ப எப்படி அங்க நடக்குதுன்னு பாக்க. போதுமா? ஐயா மாலை வேணு ஐயா, காரியம் தவிர்த்துட்டே போகுது. இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கொடுத்து எனக்கு ஒரு அடையாளம் காமிச்சு என்ற பட்டியல கொட்டுமுளம் செத்தா பட்டியல பெருகோடு வந்து கேட்டுட்டு நிக்க ஒண்ணு. அதுலயே முதல்ல சில சோதனை எல்லாம் நடந்து போச்சு. அந்த சோதனைக்கும் விட கொடுத்து இதுல இருந்து எனக்கு தீர்ப்பு நல்ல தீர்ப்பு உன்னை நம்பி வந்து நிக்கிறனாயா இதுக்கு விட கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் இல்லையா? பயப்படாத, யாராருக்கு காரணம் காமிச்சு கொள்ளலாம். ஆயுதமா நான் இருக்கிற தகுதி மனுக்கு உங்க பட்டி இன்னைக்கு முன்னும் போதமா நிக்கிறாயா? ஊத்து கொடுங்க நந்தவனமா மீட்டு அந்த பட்டியலுக்கு பூவை போட்டு மாலையா போட்டு போடலாம் நம்மளுக்கு. புரிஞ்சுதா? 11ஆம் நாள் உங்க இல்லம் வந்து நிக்கிறோம். போதுமா? இவா சத்தியவாக்கு நான் நிக்கிறோம். அப்படி போயிருக்கோம். தாயாருக்கு சிக்கல், தகப்பனுக்கு சிக்கல், தகப்பனுக்கு சிக்கல், இல்லத்திலும் சிக்கல். என்ன பண்றது தெரியாத வந்து முடிச்சுட்டு உனக்கும் ஒரு கடன் போட முடியல. இப்படி 4ஆவது இன்னைக்கு தடுக்கலாமே நிக்கிறேன். விடக்கூட கேட்டுட்டு இருக்கியா? ஐயா கொஞ்சம் தாயாருக்கு கொஞ்சம் நேரங்காலம் வத்தடிச்சு நிக்குது. புரியுதா? கொஞ்சம் என்னை உஷாரா புடிச்சு இந்த அம்மா வாசம் ரூட்டுக்கு வர்றேன். ரூட்ல வந்து சிலதெல்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது. அது முன்னாடி கண்ணுக்கு முன்னாடி வந்து பொருள் உழுது. அந்த பொருள் எடுத்து நெருப்புல போட்டு ஏறி 3ஆம் நாள் விட கொடுத்துருவோம். போ, உனக்கு அமைச்சு தந்துடும். போ பாரு பாரு. அடியா கருப்பங்கோட்டையில ஏமாந்த போல பொழைச்சிட்டிய. கருத்ததெல்லாம் தண்ணி, வெளுத்ததெல்லாம் பால் சொல்லி இன்னைக்கு நம்பி ஏமாந்து நீ கைவிட்டு போட்டு வந்து நிக்கிறியாயா இல்லையா? இதை நட தீர்ப்பு கொடுத்து தீர்த்து பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற ஒண்ணு. 2வது இன்னைக்கு சில சிக்கல்ல சிக்கிட்டு நிக்குது. அந்த சிக்கலை வெளியே சொல்ல மாட்டேன், உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். அதுல இருந்து களை எடுத்து போடலாம் கம்முனு. போதுமா? 3ஆவது நாள் உங்க சொப்பனத்துக்கு வருவோம். பத்திரா வச்சு என்ன கைப்பற்ற முடியாத முடிச்சுட்டு நிக்கிறீங்க இல்லையா? போனா எடை போட்டு பாக்குறாங்க. எடை போட்டதுக்கு விட கொடுத்து என் பட்டியை எனக்கு சேர வேண்டியது சேர்த்து கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். அது போக சில ஆதாய விஷயத்துல ஏமாந்துட்டிய. இதுக்கும் விட கொடுக்கணும், தங்கத்துக்கும் ஒரு விட கொடுக்கணும் வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். முடிச்சிடலாம். நான் இருக்கிற தகுதி மணல் காரணத்தோட தான் உன்னை தள்ளி நிறுத்தினேன். கட்டி வழி விடுறேன். போறதுக்குள்ளே ஒரு அதிர்ச்சி காமிக்கிற ஆச்சரியத்தை எங்க வேண்டாம். நான் இருக்கிற ஏக்கட கலக்கன்னு வந்து நிறுத்து. தாய் தவசமா கையை பிடிச்சிக்க விடமாட்டேன். இது சத்தியம். போவார். கல்யாண காரியம் வேணும், கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், எனக்கு பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குது என்ற தங்கா. என்னென்னமோ நடந்து போச்சு. இனியாவது தெச காமிப்பேன். உசாரா பழச்சுக்குயா பழச்சுக்குயா பழச்சுக்கலாம். ஒண்ணு தலங்கனதே வருது. புரிஞ்சுக்கோ. ஒண்ணு தலுங்கனதே வருது, அதையும் முடிச்சு போடலாம். ஒண்ணு பயப்பட வேண்டாம். குடும்ப ஜகிதமா கொண்டு நிறுத்தணும்ப்பா. இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல இருந்து மாற்றத்தை கொடுக்குற செய்தி வருது, போய் பிடிச்சுக்கோ. பத்திரா வச்சுக்கார என்ற தங்கா உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்குதே என்ற தாயி நிக்கி நந்தவனத்தில் நிக்கிற பட்டி இன்னைக்கு அனுகூலமா நிக்குதாயா உண்டாலியா? தாயி தாயா அநியாயம் நடக்குதாயா? அந்த அநியாயத்தை பார்க்க முடியல. இதுக்கு விட கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குது இல்லையா? தாய் நீயும் எத்தனையோ தேவாதிகிட்ட போய் கையெழுத்தி பார்த்த ஒரு தேவாதிகிட்ட என்னென்னமோ நடக்குது. அதுக்கெல்லாம் விட கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறிய. வீட்டு போடலாம முடக்குறாங்க, விண்ணப்படுத்துறாங்க. தாயி உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறியாயா? புரிஞ்சுட்டியா தாயி? இது எல்லாம் வீட்டு கூண்ட உடைச்சு கிளியை கொண்டு ஒப்படைக்கிற கம்பெனு. போதுமா? 9 நாள்ல விட நீ நினைச்சபடியே நடத்தி கொடுத்த. போதுமா? தீர்த்து வச்சு எனக்கு பேர் வழங்க வைன்னு வந்து கேட்டுட்டு நிக்குது ஒண்ணு. 2வது இல்லத்துக்குள்ள தொழில் ரீதியா பல குழப்பத்தை போட்டுட்டு நிக்குதாயா இல்லையா? தாயி சிலது கைப்பற்ற முடியாத முடிச்சிட்டு நிக்கிற மரபொருள சொல்றேன். இதுக்கு விட தேடி கொடுன்னு வந்து 3 வாரம் கேட்டு நிக்குது. முத்தா நடத்தி போடலாம் கம்பெனி. புரிஞ்சுதா தாயி? தாயி இப்போதைக்கு உங்க 2 பேத்துக்குள்ள இந்த அக்னியா முழங்கி வந்து நிக்கிறீங்க. நீங்க அழுத கண்ணுக்கு தொழுத கைக்கு இன்னொரு 13 நாளுக்குள்ள பட கொடுத்துறேன். போதுமா? மீட்டு போல கம்பெனி. நீங்க கவலைப்படுற. இன்னையிலிருந்து 3ஆவது நாள் ஒரு இல்லம் வந்து நிப்பேன். அதிசயத்தை காமிக்கிறேன். வா புடி, பதறாத புடி. பத்திரா வச்சுக்கொண்டு ரசப்படு குடிச்சுக்கொண்டு எதுக்கு இத்தனை உலகத்தில் நிக்கிறேன்?
நான் இருக்கிறது நம்மளுக்கு இந்த கை பிடிச்சிட்டுல வேற மாதிரி நினைக்குதப்பா. புரியுதா புரியலையா? ஒரு உனக்கு ஒரு பூ ஏற முடிஞ்சிட்ட என் பட்டியில வந்து நிறுத்தியா காப்பாத்தி பண்ணலாம் நம்மளுக்கு. போ நான் இருக்கிறேன். போ அப்படியே அடியா அங்க கருப்பு கொட்டையில இன்னைக்கு வெண்ணம்பட்டு நிக்குதே இல்லையா? இன்னைக்கு வெண்ணம்பட்டதும் பத்தாம இன்னைக்கு எடை போட்டுட்டு நிக்குது. இதுக்கு ஒரு நல்ல படை கொடுத்து என் பட்டியை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? அது போகும் வருமான ரீதியாவும் சிக்கல், மொத்தத்துல உள்ளத்திலையும் சிக்கல், நடைமுறையிலையும் சிக்கலா நிக்குது. இதுக்கு விட தேடி கொடுத்தெல்லாம் தகுதி மண்ணில் பொறுத்து இந்த அமாவாசை வந்து ஆட்ட ஆரம்பிச்சாங்க. போதுமா? இந்த அமாவாசை ஆட்ட ஆரம்பிச்சு 7 நாளுக்குள்ளார நீ யார் நானான்னு காமிச்சு போடலாம். முடிச்சு கொடுத்துருப்போம். கைய வர அவளை நெருப்பு பத்த வச்சுட்டு வந்து நிக்கிற பாரு. ஏதாயி கிரிக்கெட் போடணும்ல. எங்க என்ற அடியானு நெருப்புக்குள்ளாரியே விளையாடுறான்னு என்ற அடியானு சொல்ல மாட்டேங்குது. என்ற அடியானு கத்தி மேல ஏறி விளையாடுறா காலம் அறுக்க மாட்டேங்குது. தாயி இறைவனை ஆட்கொள்றது அப்படின்னா தாயி அவை ஆட்கொள்ளணும். நீங்களா வலுக்கட்டாயமா இருக்காதீங்க. புரியுதா? சொல்றேன். பாதி நடிப்பு பாதி இந்த டான்ஸ் புத்தி. புரியுதா? இதுல ஒரு சிக்கல்ல சிக்கி இருக்கிறான். அது உங்களுக்கு யாருக்கு தெரியாது. அதனால ஏமாந்த பொழப்புக்கு நாம கம்பு ஆண்டவனே உட்காந்துக்கலாம் அப்படின்னு வெளியே போறதுக்கு தயங்கிட்டு பொண்ணா இந்த சில வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான். அது இளங்கன்னு அதுக்கு என்ன தெரியும்? உற்று என் பொறுப்புல நல்லது பண்ணி அந்த சிக்கலும் இல்லாம உன்ற தங்கத்தை தங்கமா ஒப்படைக்கிற நாயா. போதுமா தாயி? தாயி சொல்றது புரியுதா புரியலையா? என்னடா இப்படி உடைக்கிறாள்னு நினைக்கிற பேர் பண்ணா தாயி நீ சிவனை விடவே வேண்டாம். சிவனை கொடு நான் வேண்டான்னு சொல்ல. முதல்ல அந்த சிக்கலுக்கு மாறிக்கணும். நீட்டியா நீட்டு கொடுத்தா கையில் ஓ திரி முழுங்கி திரியில பட்டதா எண்ணெயில எந்த விளக்குல இருந்தாவது நல்லெண்ணெய் எடுத்து என்னை நினைச்சு போடுதாய் 3 நாளுக்குள்ளது நல்லது பண்ணி போடுறேன். இந்த பைத்தியார புத்தி வேண்டாம். புரியுதா? கால நேரம் இருக்குது. அந்த கால நேரம் நீ என்ற அடியானையே குருவா வச்சுக்கோ. அவனே உனக்கு வேணுங்கிறத சொல்லி கொடுப்பான். புரிஞ்சுதா? இப்போ இளங்கன்னு திசை தெரியாதாயா? புரிஞ்சுக்கா என்ற அடியான பார்த்துட்டு என்ற அடியான அடியானோட்டு இப்போ கொஞ்ச நேரத்தில் இறங்கிடுவேன் ஐயா. இறங்கினதுக்கு இப்போ என்ற அடியான பார்த்துட்டு போ. என் தங்கத்தை வாழ வச்சிடறேன். நீ நினைச்சபடியே வட்டி பெருகு பப்பா. ஒன்றும் தகுதியுமா இருங்க, ஒன்றும் பயப்பட வேண்டாம். புரிஞ்சுதா? அப்படி நல்லது பண்ணி பேர் வாங்கி தங்கத்தை ஓட்டிட்டு பொன்னாளுக்கு திருவண்ணாமலை போய் என்ன 3 டின்னு நெய் வாங்கி கொடுத்துட்டு வந்துடும். புரியுதா? உன்ற தேவாதிக்கு போதுமா? சரி தாயி என்ற ரங்கா படிப்புல கவனத்தை செலுத்து. மற்றதை அது பொன்னால நீ பாட்டுக்கு இது ஒரு வழி போ. மற்றதை பார்க்கலாம். போதுமா? அதுல இடைஞ்சல் வராது. என்னை பாரு, அதுல இடைஞ்சல் வராது. வரு. புரியுதா? நான் இருக்கிறேன். போ. இந்த 2 கணி எப்படி தனிவா கொண்டு என்ற ரங்கத்தை கேட்டுக்கோ. நான் ஆருக்கு என்ன பண்ணினேன்? நீ கும்பிடுற. நான் ஆருக்கு என்ன பண்ணினேன்? நான் என்ன குத்தம் பண்ணினேன்? நிலையா அந்த பட்டி இன்னைக்கு நிலவளைஞ்சு நிக்குதே அப்படின்னு சொல்லி ரவ்வும் பகலும் 2 தூக்கம் வராம என்றது அங்கங்க இத்தனை தடுமாறி கிடக்குறீங்களே. இது கால நேரம் கர்மா. புரியுதா? அதெல்லாம் நீங்க எந்த தப்பும் செய்யல, எந்த இதுவும் கிடையாது. இது கர்மாவுடைய வினை இன்னைக்கு. புரிஞ்சுதா? ஒன்னும் பயப்பட வேண்டாம். நான் இருக்கிறேன். என் அடியாங்கிட்ட ஒரு தீர்த்தம் ஒன்று இருக்குது. அந்த தீர்த்தத்தை வாங்கி பொன்னாமால தொழி கெடா கட்ட மாதிரி முடிச்சுக்குவான்.